Exercise 6.3 example 6.22 if a vector equal to minus 2i cap plus 3j cap minus 2k cap b vector equal to 3i cap minus j cap plus 3k cap c vector equal to 2i cap minus 5j cap plus k cap find a vector cross b vector cross c vector and a vector cross b vector cross c vector state whether they are equal. நம்மள என்ன சார் சொல்லிருக்கோம்னா 3 வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் கொடுத்துட்டு a வெக்டார் cross b வெக்டார் cross c வெக்டாரும் a வெக்டார் cross b வெக்டார் cross c வெக்டார் இந்த ரெண்டு வெக்டாரையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் whether they are equal அப்படினா இந்த ரெண்டு வெக்டாரும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ஈக்குவலா நாட் ஈக்குவலா அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக ரிசல்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்ன இருக்குது? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அந்த வெக்டாரை கண்டுபிடிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இந்த ப்ராக்கெட் போட்டுருக்கு பாருங்க, அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். அந்த வெக்டாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுத்துகிட்டு நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்டில் ஃபஸ்ட் ரோ எப்பயுமே ஐ கேப் ஜே கேப் கே கேப். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா இந்த ஏ வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே வெக்டாரோட காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ ஐ கேப்போட காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா -2, ஜே கேப்போட காம்பனன்ட் 3, கே கேப்போட காம்பனன்ட் -2. அடுத்தது தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா பி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட காம்பனன்ட்ஸ் என்ன சார் 3 -1 3. அப்போ 3/3 டிட்டர்மெண்ட் எடுத்துட்டோம். 3/3 டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபெக்டோட சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஐ கேப் இன்ட்டு அதாவது ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் ஃபஸ்ட் ரோ அதாவது ஃபஸ்ட் ரோ வழியாக நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஐ கேப் இன்ட்டு அந்த ஃபஸ்ட் ரோ இருக்கக்கூடிய காலத்தையும் அந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் 3 × 3 9 மைனஸ் 1 × -2னா +2. அப்போ -2 வரும். அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இந்த ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் -2 × 3 -6 மைனஸ் 3 × -2 என்ன சொன்னால் மைனஸ் இன்ட்டு -6ன்னு வரும். ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் இந்த மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொன்னால் +6 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே கேப் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா -2 × -1 -2 -2 × -1 -2 × -1 என்ன சொன்னால் +2. அடுத்து மைனஸ் 3 × 3 -9. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 9 - 2 + 7 அப்போ 7 ஐ கேப். நெக்ஸ்ட் -6 + 6 என்ன சொன்னால் 0 ஜே கேப் -0 ஜே கேப். நெக்ஸ்ட் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 2 - 9னா -9 + 2னா -7. அப்போ -7 கே கேப். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பார்த்தீங்கன்னா 7 ஐ கேப் -0 ஜே கேப் -7 கே கேப். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இந்த வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், சி வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். மறுபடியும் ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்னா மறுபடியும் டிட்டர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், சி வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார். அப்போ ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் 7 -0 -7. அப்போ 7 0 -7. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த சி வெக்டரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லலாம் காம்பனன்ட்ஸ் 2 -5 1 2 -5 1. இப்போ இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோவோட கோஃபேக்டர்ஸ் சைன் என்ன சொன்னால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு
இந்த ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டுட்டோம்னா 0 இன்ட்டு 1 0. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் -5 இன்ட்டு -7 ப்ளஸ் 35, அப்போ -35. நெக்ஸ்ட் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டோம்னா 7 இன்ட்டு 1 7. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு -7 -14, அப்போ மைனஸ் இன்ட்டு -14 ப்ளஸ் 14 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது 7 இன்ட்டு -5 -35 மைனஸ் 2 இன்ட்டு 0 0. இப்போ ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 0 -35 -35 இன்ட்டு ஐ கேப் -35 ஐ கேப் 7 ப்ளஸ் 14 21, அப்போ 21 இன்ட்டு மைனஸ் ஜே கேப்னா -21 ஜே கேப் -35 -0 -35 -35 இன்ட்டு கே கேப்னா -35 கே கேப். பாருங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ அந்த வெக்டார் பார்த்தீங்கன்னா -35 ஐ கேப் -21 ஜே கேப் -35 கே கேப். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன சார் கண்டுபிடிக்கணும்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஏன்னா இங்கே நம்ம செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இங்கே செகண்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இங்கே எழுதியிருக்கோன்னா இங்கே நம்ம எழுதிக்கலாம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டரோட அந்த வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். அப்போ ரெண்டு வெக்டாரோட கிராஸ் பண்ணால் எப்பயும் போல் என்ன பண்ணுறோம்? டிட்டர்மினன்ட்ல எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் ஐ கேப் ஜே கேப் கே கேப். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா பி வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட காமன் கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 -1 3 3 -1 3. அடுத்து தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா சி வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்னா 2 -5 1 2 -5 1. இப்போ இந்த டிட்டர்மினோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஐ கேப் இன்ட்டு இந்த ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோ விட்டோம்னா -1 இன்ட்டு 1 -1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் -5 இன்ட்டு 3 -15, அப்போ மைனஸ் இன்ட்டு -15 ப்ளஸ் 15. நெக்ஸ்ட் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இந்த ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோ விட்டோம்னா 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 6 -6 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோ விட்டோம்னா 3 இன்ட்டு -5 -15. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு -1 -2, அப்போ மைனஸ் இன்ட்டு -2 ப்ளஸ் 2. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 15 -1 14, அப்போ 14 ஐ கேப் 3 -6 -3 -3 இன்ட்டு மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 3 ஜே கேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -15 ப்ளஸ் 2 -13 -13 இன்ட்டு கே கேப்னா -13 கே கேப். அப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பார்த்தீங்கன்னா 14 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் -13 கே கேப். இப்போ இந்த டூ வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் பி வெக்டார் சி வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். அப்போ இந்த இடத்துல பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், ஏ வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார். அப்போ இந்த மறுபடியும் அது டூ வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் அகைன் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுறோம். பாருங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஏ வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்டும் போது டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டோம். அப்போ ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்னா ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல என்னது ஐ வெக்டார் ஐ கேப் ஜே கேப் கே கேப். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே வெக்டரோட காம்பனன்ட்ஸ் இல்லைனா கோஎஃபிஷியன்ட்ஸ் அது -2 3 -2. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 14 3 -13, அதான் தேர்ட் ரோவில் எழுதியிருக்கோம். அப்போ இந்த டிட்டர்மினன்டோட எக்ஸ்பேண்ட் வேல்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கிட்டு ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோவையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் என்னது 3 இன்ட்டு -13 -39 மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு -2 -6, அப்போ மைனஸ் இன்ட்டு -6 ப்ளஸ் 6. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோவை விட்டோம்னா -2 இன்ட்டு -13
மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 26. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 14 இன்ட்டு மைனஸ் 2 என்ன வரும் மைனஸ் 28. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 28 ப்ளஸ் 28 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தில் ரோவையும் விட்டுட்டோம்னா மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் 6. நெக்ஸ்ட் மைனஸ் 14 இன்ட்டு 3 மைனஸ் 42. இப்போ ஆட் பண்ணால் மைனஸ் 39 ப்ளஸ் 6 மைனஸ் 33 மைனஸ் 33 இன்ட்டு ஐ கேப் மைனஸ் 33 ஐ கேப். 26 plus 28 வந்து 54. 54 into minus j cap na minus 54 j cap. Minus 6 minus 42 na minus 48 into k cap na minus 48 k cap. பாருங்க a vector cross b vector cross c vector vector என்ன சொன்னா minus 33 i cap minus 54 j cap minus 48 k cap. Equation number 2. அப்போ கொஷினில் கேட்டிருக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிச்சோம் செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டும் கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஸ்டேட் வெதர் தே ஆர் ஈக்குவல் ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 35, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 33. அப்போ ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு ரெண்டு என்னது நாட் ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2 ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் நாட் ஈக்குவல் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் என்ன சொன்னால் நாட் ஈக்குவல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் போட்டுறாதீங்க. ரெண்டும் என்ன சொன்னால் not equal. A vector cross B vector cross C vector not equal A vector cross B vector cross C vector. Next exercise 6.3 ல first sum. இந்த sum பார்த்தீங்கன்னா இது முன்னாடி எக்ஸாம்பிள் 6.22 பார்த்தோம் அதே மாடல் தான். 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபைன் A vector cross B vector cross C vector and A vector cross B vector cross C vector. போன முன்னாடி நம்மள எக்ஸாம்பிள் 6.22 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வெதர் தே ஆர் ஈக்குவல் ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் ரிசல்ட். இந்த சம்மில் அது கேட்கல, என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஓகேங்களா? பாருங்கள் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். இதில் ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப். பி வெக்டார் பார்த்தீங்கன்னா பி வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் B vector equal to 2i cap plus j cap minus 2k cap and C vector equal to 3i cap plus 2j cap plus k cap. First நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம் A vector cross B vector cross C vector கண்டுபிடிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வெக்டாருக்கு பிட்வீனில் என்ன பண்ண கிராஸ் இருக்குது, அந்த ரெண்டு வெக்டார் என்னது ப்ராக்கெட் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த A vector cross B vector ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். A vector cross B ரெண்டு வெக்டாருக்குள்ள கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் ஐ கேப் ஜே கேப் கே கேப். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 minus 2 3 1 minus 2 3. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா பி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 1 minus 2. இதை எழுதிடும். இப்போ இந்த டிட்டர்மினன்டோட வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோ விட்டுட்டோம்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் 1 இன்ட்டு 3 3. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோ விட்டோம்னா 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தை ரோ விட்டோம்னா 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ப்ளஸ் 4. இப்போ எல்லாம் ஆட் பண்ணோம்னா 4 மைனஸ் 3 1 இன்ட்டு ஐ கேப் மைனஸ் 2 மைனஸ் 6 ஆட் பண்ணால் மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் ஜே கேப்னா ப்ளஸ் 8 ஜே கேப். 1 ப்ளஸ் 4 5 இன்ட்டு கே கேப்னா 5 கே கேப். இப்போ A vector cross B vector equal to I cap plus 8 J cap plus 5 K cap.
இல்லை ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்கணும். இதில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், சி வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார். இங்கே என்னது ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். அகைன் எதை யூஸ் பண்ணுறோம்? டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்னா எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ கேப் ஜே கேப் கே கேப், செகண்ட் ரோவில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, 8, 5 செகண்ட் ரோவில். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, 2, 1 இது தேர்ட் ரோ. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 8 × 1 8 மைனஸ் 2 × 5 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா 1 × 1 1 மைனஸ் 3 × 5 15 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டோம்னா 1 × 2 2 மைனஸ் 3 × 8 24. இப்போ ஆட் பண்ணோம்னா 8 மைனஸ் 10 மைனஸ் 2 மைனஸ் 2 × ஐ கேப் மைனஸ் 2 ஐ கேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 15 ஆட் பண்ணால் மைனஸ் 14 மைனஸ் 14 × மைனஸ் ஜே கேப் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 14 ஜே கேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 24 ஆட் பண்ணால் மைனஸ் 22 மைனஸ் 22 × கே கேப் மைனஸ் 22 கே கேப். இது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஃபஸ்ட்டு ஆன சொல்யூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இதில் எந்த ரெண்டு வெக்டாருக்கு பிராக்கெட் போட்டிருக்கானோ அந்த ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் ஐ கேப் ஜே கேப் கே கேப், செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா பி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, 1 மைனஸ் 2. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா சி வெக்டாரோட ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் கோஎஃபிஷியன்ட் 3, 2, 1. அப்போ இந்த 3/3 இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துகிட்டு ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டோம்னா 1 × 1 1 மைனஸ் 2 × மைனஸ் 2 மைனஸ் 4 அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ப்ளஸ் 4 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டோம்னா 2 × 1 2 மைனஸ் 3 × மைனஸ் 2 மைனஸ் 6 அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டோம்னா 2 × 2 4 மைனஸ் 3 × 1 மைனஸ் 3. இப்போ எல்லாம் ஆட் பண்ணால் 1 + 4 5 5 × ஐ கேப் 5 ஐ கேப் 2 + 6 8 8 × மைனஸ் ஜே கேப்னா மைனஸ் 8 ஜே கேப் 4 மைனஸ் 3 1 1 × கே கேப்னா கே கேப். அப்போ therefore பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 5 ஐ கேப் மைனஸ் 8 ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு கிடைச்சிது. அப்போ இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரில் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணும்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் ஏ வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார். அப்போ இங்கே என்னது ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் ஐ கேப் ஜே கேப் கே கேப், செகண்ட் ரோவில் ஏ வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் 2 3 இங்கே செகண்ட் ரோவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். தேர்ட் ரோவில் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 5 மைனஸ் 8 1 தேர்ட் ரோ. அப்போ டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த டிட்டர்மினோட வேல்யூனா ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன்ஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தில் ரோ விட்டோம்னா மைனஸ் 2 × 1 மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் 8 × 3 மைனஸ் 24 அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 24 ப்ளஸ் 24 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தில் ரோ விட்டோம்னா 1 × 1 1 மைனஸ் 5 × 3 மைனஸ் 15 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தில் ரோ விட்டோம்னா 1 × மைனஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 5 × மைனஸ் 2 மைனஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 10 இப்போலாம் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 + 24 + 22
22 I cap. Next பார்த்தீங்கன்னா 1 minus 15 minus 14 minus 14 into minus j cap minus of minus and plus plus 14 j cap minus 8 plus 10 2 2 into k cap plus 2 k cap. அப்போ a vector cross b vector cross c vector equal to 22 I cap plus 14 j cap plus 2 k cap. அப்போ செகண்ட் கொஸ்டினை அந்த வெக்டார் கண்டுபிடிச்சது. சப்போஸ் இந்த கொஸ்டினில் ஸ்டேட் வெதர் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். சப்போஸ் கேட்டுக்கிறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு சொல்லணும். ஃப்ரம் 1 and 2 பாருங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் கேட்டால் மட்டும் ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் -2, இங்கே 22. அப்போ இதிலிருந்து ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு நாட் ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் நாட் ஈக்குவல் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ரெண்டும் ஃப்ரம் 1 and 2 ரெண்டும் என்ன நாட் ஈக்குவல்னு சொல்லிடணும். கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். சப்போஸ் கேட்டாங்கன்னா நாட் ஈக்குவல்னு சொல்லிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 6.3ல 5th சம். ஈஸியான சம் தான் பாருங்கள். இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 3j cap minus k cap b vector equal to minus I cap plus 2j cap minus 4k cap and c vector equal to I cap plus j cap plus k cap, then find the value of a vector cross b vector dot a vector cross c vector. எதோட வேல்யூ சார் கேட்குறாங்க அப்படின்னா a vector cross b vector dot a vector cross c vector. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டாரையும் சி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரையும் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார், நெக்ஸ்ட்டு ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சம்லேயே பார்த்துறோம். ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் ஐ கேப் ஜே கேப் கே கேப். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2 3 -1. தேர்ட் ரோவில் பி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1 2 -4. ஓகேங்களா? அப்போ இந்த 3/3 டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவி விட்டுட்டோம்னா 3 × -4 -12. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 2 × -1 -2. அப்போ மைனஸ் இன்ட்டு -2 +2. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவி விட்டோம்னா 2 × -4 -8 மைனஸ் -1 × -1 +1. ஓகேங்களா? அப்போ -1 அதுதான் இங்கே எழுதிருக்கும். -8 -1 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தில் ரோவிட்டோம்னா 2 × 2 4. அடுத்து -1 × 3 -3. அப்போ மைனஸ் ஆஃப் -3 மல்டிப்ளை பண்ணோம் +3. இப்போல்லாம் ஆட் பண்ணுங்கள். -12 + 2 -10 -10 × ஐ கேப் -10 ஐ கேப். -8 -1 ஆட் பண்ணால் -9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் -9 × -j கேப் ப்ளஸ் 9 j கேப். 4 + 3 7 7 × k கேப் 7 k கேப். இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்னது -10 ஐ கேப் ப்ளஸ் 9 j கேப் ப்ளஸ் 7 k கேப். நெக்ஸ்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் ஐ கேப் ஜே கேப் கே கேப். செகண்ட் ரோ வந்து ஏ வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2 3 -1. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா சி வெக்டாரோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1 1 1. தேர்ட் ரோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3/3 டிட்டர்மினோட வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் ரோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன்ஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் இருக்கக்கூடிய ரோவிங் காலேஜ் 3 × 1 3 மைனஸ் ஆஃப் 1 × -1 -1. அப்போ மைனஸ் ஆஃப் -1 +1 மைனஸ் ஜே கேப்
இன்ட்டு ஜே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோ விட்டோம்னா 2 இன்ட்டு 1 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோ விட்டோம்னா 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3. இப்போ ஆட் பண்ண 3 ப்ளஸ் 1 4 4 ஐ கேப் 2 plus 1 3 3 into minus j cap minus 3 j cap 2 minus 3 minus 1 into k cap minus k cap. இப்போ இது a vector cross c vector என்ன சார் கிடைச்சதுன்னா 4 i cap minus 3 j cap minus k cap. கொஸ்டின் நமக்கு என்ன a vector cross b vector a vector cross c vector ஓட டாட் ப்ராடக்ட் இந்த ரெண்டையும் a vector cross b vectorயும் a vector cross c vectorயும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ a vector cross b vector dot a vector cross c vector னா a vector cross b vector என்னது minus 10 i cap plus 9 j cap plus 7 k cap dot a vector cross c vector 4 i cap minus 3 j cap minus k cap. ரெண்டு வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ரெண்டு வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட்னா எப்படி பார்த்துருக்கோம்? ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட்னா ரெண்டு வெக்டாரில் இருக்கக்கூடிய ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். இப்போ இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 10, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 4, மைனஸ் 10 இன்ட்டு 4 மைனஸ் 40 மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 9, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 3, 9 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 27. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 7, இங்கே மைனஸ் 1, 7 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 7. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது பாருங்கள் மைனஸ் 40 மைனஸ் 27 மைனஸ் 7 ஆட் பண்ணும். மைனஸ் 40 மைனஸ் 27 ஆட் பண்ணால் மைனஸ் 67 மைனஸ் 67 மைனஸ் 7 மைனஸ் 74. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ என்ன சொன்னால் மைனஸ் 74. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ மைனஸ் 74.